சரணபெருமாள் சார், ஐயா வந்து நம்ம இந்த கொஞ்சம் தான் சொல்லிருக்காங்க, இன்னும் அவங்க பேச நிறைய இருக்கு. சரணபெருமாள் சார், இப்போ ஸ்டாலின் சொல்றாரு, என் பையனை பார்த்தோன்னே நானும் விளையாட்டை கவனிக்கலாமோ அப்படின்னு சொல்றாரு. உதயநிதி ஸ்டாலினை பார்த்தோட்டே நான் நினைக்கிறேன் 3 பேருக்குமான கேள்வி தான், நானும் அந்த துறையை பார்க்கலாமோங்கிற சொல்றாரு. ஒன்றும் புரியல, எப்படி என்ன பார்க்குறீங்க? அதாவது அனைவருக்கும் பணிவான வணக்கங்களை தெரிவித்துக்கொண்டு உலக தமிழ் நெஞ்சங்களுக்கு தமிழ் கடவுள் முருகனோட திருவடிகளிலிருந்து என்னோட பணிவான கருத்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அதாவது விளையாட்டுத்துறை அப்படின்னு நம்ம சொல்லும்போது வந்து பார்த்திங்கன்னா, தமிழகத்தை பற்றி சொன்னாங்க நம்ம 2 கருத்துரையாளர்களும். அந்த இந்த பூமியில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த வீரம் நிறைந்த விளையாட்டுகள் நிறைய இருக்குது. ஜல்லிக்கட்டு, சின்ன சின்ன கிராம விளையாட்டுகள்லாம் அழிஞ்சு போச்சு. இது அந்த கில்லி தாண்டுன்னு சொல்லுவாங்க, அந்த விளையாட்டுகள், கொக்கோ இப்படி அடிக்கிறது. அதாவது கொக்கோ சொல்லணும்னா வந்து பார்த்திங்கன்னா ஜெயலலிதா அம்மையார் ஆட்சி காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கிரிக்கெட்டு இதெல்லாம் வந்து ஜெயலலிதா இஸ் பீன் ஐகான்ட் as a sports enthusiastic CM. எக்ஸாக்ட்லி அதுதான் வந்து அந்த 1995 அவங்க அந்த சாஃப்ட் கேம்ஸும் 2013 கால்சன் விசஸ் ஆனந்த் ரொம்ப முக்கியம். நம்ம பையன் அப்படின்ற ஒரு அவங்க அந்த அரவணைக்கக்கூடிய அளவில் வந்து அதுக்கு எவ்வளோ செலவான அந்த போட்டியை நடத்தி உலகத்தினுடைய மேப்பில் இந்தியா, தமிழ்நாடு, இந்தியாவுக்கு பெருமை சேர்த்தவர்கள், தேசத்துக்கும் நம்முடைய தமிழ்நாட்டுக்கும் மதிப்பு சேர்த்தவர்கள் வந்து புரட்சி தலைவி ஜெயலலிதா அம்மையார் அவர்கள். ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த அளவுக்கு ஏன் அந்த உத்வேகம் அவர்களுக்கு இருந்ததுன்னா, அவங்க வந்து சிறு வயதில் என்னென்ன விளையாட்டுலாம் விளையாண்டாங்களோ அவங்களோட ஆசைகள் என்ன அப்படின்றத ஒரு பேட்டியில் சொல்லியிருக்காங்க. சிமி கிரேவால் அவங்களுக்கு அந்த இதில் வந்து அதை பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த ஆங்கில பேட்டியை மறக்கவே முடியாது. நான் 100 தடவை பார்த்துருப்பேன், 1000 தடவை பார்த்து. அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஐ எம் இன்ட்ரோவர்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அவ்வளோ அழகாக. அதாவது ஐ எம் நாட் அன் ஓப்பன் கோயிங் பர்சனாலிட்டி, பட் ஐ எம் இன்ட்ரோவர்ட், பட் பீப்புள் திங்க் தட் ஐ எம் அரகண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அது வந்து ராங்கான பர்செப்ஷன் அப்படின்னு ரொம்ப தெளிவாக, ரொம்ப சிம்பிளாக அவங்களுக்கே உரித்த குழந்தை போன்ற பாவத்தில் அவங்க சொல்லும் போது எனக்கே வந்து ஒரு ஆச்சரியமாக இருக்குது. நம்ம வந்து ஜெயலலிதா அம்மையாரை வந்து சிங்க பெண்மணி அப்படின்றலாம் வர்ணிக்கக்கூடிய ஒரு இதில் பார்க்கும்போது அவங்களோட எளிமையான வந்து அந்த கருத்துக்கள்லாம் பார்க்கும்போது, ஈவன் ஐ டிடன்ட் லைக் பாலிட்டிக்ஸ், பட் ஐ லவ் அக்ரிகல்ச்சர் அண்ட் கார்டனிங், இதெல்லாம் அவங்களுக்கு வந்து ஈர்ப்பு அதிகம். தனக்கு வந்து சிறு வயதில் வந்து அந்த வாய்ப்பு கிடைக்கல அப்படின்ற அவங்களுக்கு அந்த ஒரு நல்ல உத்வேகம் வந்து அந்த அடிப்படையான சிறு வயதில் அவங்களுக்கு வந்து பணம் சம்பாதிக்கக்கூடிய சூழ்நிலைக்கு அவங்க குடும்பம் தள்ளப்பட்ட சூழ்நிலையில் அவங்க சினிமாவுக்கு நடிக்க வந்த சூழ்நிலை அதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. அந்த இது வந்து மற்ற குழந்தைகளுக்கு, விளையாட்டில் ஆர்வம் உள்ள குழந்தைகளுக்கு அவங்க வந்து கலைத்துறையிலேருந்து வந்ததுனால கலைத்துறைக்கும் வந்து நிறைய செஞ்சுருக்காங்க இந்த மாதிரியான விஷயங்கள். அந்த சாஃப்ட் கேம்ஸு வால்டர் தேவாரம் ஐயா அவர்களை வந்து ரிட்டையர் ஆனதுக்கப்புறம் தமிழ்நாடு ஸ்போர்ட்ஸ் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டிக்கு வந்து தலைமை பொறுப்பை ஏற்கிறதுக்கு அழைக்கிறாங்க. ஏன்னா தேவாரம் அவர்கள் எனக்கு நல்லா நினைவு இருக்குது. அந்த இதெல்லாம் நம்மளுடைய அந்த சேப்பாக்கம் பகுதியில் இந்த தமிழ்நாடு ஸ்போர்ட்ஸ் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டியினுடைய இது இருக்குது. பேஸ்கெட் பாலு இதெல்லாம் நிறைய ஊக்குவிச்சாங்க, கொக்கோ ஊக்குவிச்சாங்க. அன்னைக்கு கூட கொஞ்சம் லேட்டஸ்டா ஒரு பேட்டி இப்போ ஊட்டியில் இருக்காரு நினைக்கிறேன். ஆமாம்மா, 10% ரிசர்வேஷன் கொடுத்துருக்காங்க. தேவராமையா பேட்டி எடுத்திருக்கிறார் ரொம்ப அழகா டைம்ஸ் ஆஃப் இந்தியாவுக்கு. ஒய் தமிழ்நாடு இஸ் கோயிங் அண்ட் பேக் ஸ்டெப் இன் த ஸ்போர்ட்ஸ் ஏரியானா அப்படின்னு சொல்லி அதை வந்து அந்த பேட்டியில் ஒரு 10% ரிசர்வேஷன் கொடுத்து ஜெயலலிதா அம்மையார் தான் முதல்ல. அது மட்டும் இல்லாமல் வந்து என்ன பண்ணாங்கன்னா, நீங்கள் இப்போ இன்றைக்கி போலீஸ்க்கு நடந்து கொண்டு இருக்க மன உளைச்சல் இருக்குது பார்த்தீங்களா, அவங்கள ஊக்குவிக்கணும்னு சொல்லி பல விஷயங்கள், மெடிடேஷன். நாங்கள் வந்து ஸ்ரீபால் ஐயா வந்து அசோக் நகரில் இருக்கக்கூடிய அந்த போலீஸ் ட்ரைனிங் அகாடமியில் எனக்கு நல்ல நினைவு இருக்குது. நாங்கள் மெடிடேஷன் ப்ராக்டிஸ் பண்ணுறதுனா அங்கே போய் கற்றுக் கொடுத்துருக்கோம். அப்போது வந்து ஏடிஜிபியாக இருந்த ராமலிங்கம் சார், அவர் மூலிமா ரெஃபர் பண்ணது மூலிமா, அவர் எஸ்பியாக இருந்தார் விருதுநகரில், அவர் ஸ்ரீபாலை ரெஃபர் பண்ணி நாங்கள் ட்ரைனிங் அந்த மாதிரிலாம் போய் கொடுத்தோம். அவங்க வரவேற்றாங்க. ஏன்னா ஜெயலலிதா அம்மையாரனோட ஊக்கங்கள் அவங்களுக்கு போலீஸ்க்கு வந்து ஸ்போர்ட்ஸை கொடுங்க,
கொடுத்தீங்கன்னா தான் அவங்க மன உளைச்சல் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஈடுபட மாட்டாங்க. இப்போ நான் என்ன அப்போ சொன்னேன், வந்து ஸ்டார்ட்டா பேசும்போது ஆக்கப்பூர்வமான விஷயங்கள் நடக்கும். சரணபெருமாள், த ஸ்போர்ட்ஸ் இஸ் நாட் ஓன்லி ஒரு விளையாட்டு மட்டும் இல்லை, பட் ஆல்சோ இட் ஹஸ் பின் கிவன் லாட் ஆஃப் ஃப்ரக்ஷேஷன், எல்லாமே விச் வில் பி கம்ப்ளீட்லி டெஸ்ட்ராய். எந்த மன விரக்தி, என்ன சொல்றீங்க, மன அழுத்தம், நீங்க சொன்னீங்கல்ல போலீஸுக்கு கொடுக்கணும்னு, அதுதான். அது இல்லாமல் எனக்கு நல்லா நிறைய இருக்குது. சிறு வயதிலே வந்து இந்த ஜவஹர்லால் நேரு ஸ்டேடியத்தில் எங்கள் அப்பா வந்து ப்ளே கிரவுண்ட் இன்ஸ்ட்ரக்டராக வேலை பார்த்தார் சென்னை கார்ப்பரேஷனில். அப்போ எனக்கு நினைவு இருக்குது. அங்கே வந்து அந்த சின்ன சிறு வயதில் எனக்கு நல்லா நினைவு இருக்குது. அங்கே போய் எங்கள் அப்பா அங்கே இருக்கும்போது, அந்த இன்சார்ஜாக இருக்கும்போது அங்கெல்லாம் போயிருக்கேன். நிறைய விளையாட்டு போட்டிகள்லாம் நடக்கும்போது எனக்கு நினைவு இருக்குது. அது ரொம்ப சிறிய விளையாட்டு அரங்கமாக இருந்தது. ஆனால் அதை வந்து ஆசியாவிலே பிரம்மாண்டமான விளையாட்டு அரங்கமாக கட்டி முடிச்சாங்க ஜவஹர்லால் நேரு ஸ்டேடியம். அதுக்கு மட்டும் இல்லாமல் அந்த மயிலடி பார்க்குன்னு ஒன்று இருக்குது, அதில் ஸ்விம்மிங் பூலில் ரொம்ப இது பண்ணாங்க. சென்னையின் ஐக்கானாக இருக்குன்னு சொல்லலாம். ஐகான், ஏஷியாவோட ஐகான் சார். அது சொல்கிறேன், ஏஷியாவோட ஐகான். அது இல்லாமல் சேப்பாக்க நம்மளோட மெட்ராஸ் கிரிக்கெட் கிளப்பில் கூப்பிட்டு பேசி அதை பிரம்மாண்டமயமாக ஆக்குறதுக்கான வேலைகளும் செஞ்சாங்க. ஃப்ளட் லைட்ஸு அதெல்லாம் கொண்டு வந்தது அவங்களுடைய காலகட்டத்தினுடைய அடிப்படை விஷயங்கள். அது இல்லாமல் கபடியை நிறைய ஊக்குவிச்சாங்க. தமிழ்நாடு பாரம்பரியமான அவங்களுக்கெல்லாம் வந்து ஊக்கத்தொகைகள், போலீஸில் வேலைவாய்ப்பு, ரயில்வேல வேலைவாய்ப்பு உருவாக்கி இது பண்ணுறது, அவங்கள என்கரேஜ் பண்ண பல தமிழகத்தினுடைய பல அரசு துறைகளை வேலைவாய்ப்பை உருவாக்குங்க ஸ்போர்ட்ஸுக்கு வரவங்கள அப்படின்ற மாதிரி கொண்டு வந்தாங்க. அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு நல்லா நினைவு இருக்குது. எனக்கு கூட படித்த பசங்களாம் 10th 11th 12th படித்த பசங்களாம் ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் அந்தந்த காலேஜில் போய் சேர்ந்தாங்க. அவங்க பீரியடில் தான் அதெல்லாம் உருவாக்கப்படும், எல்லாமே 96 பீரியடில். ஸோ இதெல்லாம் வந்து பாருங்க, டிஎம்கே பேரில் 75 ரூபா கொடுத்துட்டு இருந்தாங்க. இல்லை, குறிப்பாக வட சென்னைக்கு உடனே அந்த 25 வருஷத்துக்கு முன்னாடியே ஒரு நாளைக்கு 250 ரூபா. இல்லை, யாருக்கு இப்போ நான் வட சென்னையில் இருக்க ஸ்போர்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு எப்போ 25 ஆண்டுகளுக்கு முன்பு செல்வி ஜெயலலிதா அவர்கள் அஸ் எ சிஎம் தமிழ்நாட்டில் இருக்கும்போது 250 ரூபா ஒரு மாணவருக்கு ஒரு ஸ்போர்ட்ஸ் விளையாட்டு. 75 250 எல்லாமே காலேஜ் பள்ளி செல்லும் மாணவர்கள் 10 லட்சம் ரூபாய். அதாவது மெடல் எய்ம் பண்ணக்கூடிய அத்லெட்ஸ்க்கு தமிழ்நாடுலேருந்து நேஷனல் லெவலில் போகிறவங்க. இல்லை, ஒரு வந்து முடிச்சிடும். வட சென்னையில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மயிலடி பார்க் அப்படின்ற ஸ்விம்மிங் பூலை வந்து இன்றைக்கி வந்து தனியாரிடம் ஒப்படைச்சு அதை வந்து குத்தகைக்கு விட்டு வருமானம் பார்க்கக்கூடிய அளவுக்குள்ள இவங்க வந்து பண்ணிட்டாங்க. ஆனால் அங்கே இருக்கக்கூடிய ஸ்விம்மிங் போய் ஃப்ரீயாக பயிற்சி கொண்டு வந்து இன்றைக்கி வந்து கட்டணம் கொடுத்து பயிற்சி செய்யக்கூடிய நிலையில் இருக்குது. ரெண்டாவது பேசுவோம், நீங்கள் சொல்லுங்கள். அதாவதுங்க, இப்போ நம்மளுடைய சின்னம்மா அவர்கள் வந்து அந்த 2 கபடி வீரர்களை பஹ்ரைனில் நடந்த அந்த ஒரு பெண்மணி வந்து இந்த கண்ணகி நகர் பகுதியில் இருக்கக்கூடிய துணை கேப்டனாக அந்த பெண் அந்த குழந்தை கார்த்திகா அவர்களை அரவணைத்து அந்த இதை பார்க்கும்போது நம்மளுடைய புரட்சி தலைவி டாக்டர் ஜெயலலிதா அவர்களுடைய நினைவு தான் வருது. அந்த அளவுக்கு ஊக்கமாக சின்னம்மா அவர்கள் செயல்பட்டு கொண்டு இருக்கிறார்கள். தாயுள்ளத்துடன் வந்து தமிழகத்தில் வந்து ஒரு அகதிகளாக இருக்கக்கூடிய மக்களை காப்பாற்றக்கூடிய இன்றைக்கு ஒரு தலைமை சின்னம்மா. இந்த புரட்சி தலைவரோட வழிகாட்டுதல் பிரகாரம் அவர்களோட இன்றைய நடவடிக்கை இருந்திருக்கிறது. எல்லா துறையிலும் யார் வந்து அவங்க வந்து எந்த பதவியிலும் கிடையாது. ஆனால் நாம் வந்து மக்களை ஆதரிப்பதும் மக்களை ஊக்குவிப்பதும் என்னுடைய சகோதரி, உடன்பிறவா சகோதரி புரட்சி தலைவி ஜெயலலிதா அவர்களுடைய வழிகாட்டுதலுடன் நான் செயல்படுகிறேன் என்பதை உணர்த்தி இருக்கிறார்கள் மக்களுக்கு. அதை மக்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். அது மட்டுமல்லாமல் இந்த பிளவாக இருக்கக்கூடிய அதிமுகவில் இருக்கக்கூடியவர்களும் புரிந்து கொள்ள வேண்டும். சின்னம்மா அவர்கள் வந்து எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் செயல்பட்டு கொண்டிருப்பது இதை உணர்த்தி இருக்கிறது. அது ஒன்று. இரண்டாவதாக என்ன சொல்ல வருகிறேன் என்றால் 27/2022 வந்து ஜனவரி 27/22 வந்து 500 ஏக்கர் 700 கோடி ரூபாய் மெகா ஸ்போர்ட்ஸ் சிட்டி அப்படின்னு அறிவிச்சிருக்கிறாங்க. சைக்கிள் பாதைகள், ஹாக்கி ஸ்டேடியம் ஏற்கனவே வந்து ஜெயலலிதா அம்மையார்கள் நம்மளோட ராதாகிருஷ்ணன் ஸ்டேடியத்தை வந்து வலுப்படுத்தினாங்க. அதில் வந்து சர்வதேச அளவில் போட்டி நடத்தப்பட்டது. நம்மளுடைய இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ரேஸ் கோர்ஸ் பக்கத்தில், வேளச்சேரி பக்கத்தில் இருக்கிற ஸ்விம்மிங் பூலில் சர்வதேச அளவில் வந்து ஏஷியா லெவலில் வந்து ஸ்விம்மிங் பூல் போட்டி நடத்தினாங்க. இங்கே வந்து நம்மளுக்கு வந்து இந்த இது பக்கத்தில் இருக்கக்கூடிய வந்து ஏடிபி ஏஷியன் டென்னிஸ் டோர்னமெண்ட் வந்து நடத்தாங்க, ஏடிபி. அதெல்லாம் ஜெயலலிதா அம்மையார் காலத்தில் வந்து ஊக்குவிக்கப்படுது. பேஸ்கெட் பால்
அதில் NBA நம்மளுடைய அமெரிக்காவில் வந்து ரொம்ப பாப்புலர் பேஸ்கெட் பால். அதே மாதிரி வந்து இந்த ஷெனாய் நகர் பகுதியில் இருக்கிற பேஸ்கெட் பாலை வந்து வளர்த்து எனக்கு நல்லா நினைவு இருக்குது. அங்கே வந்து பயங்கரமாக வந்து ஜெயலலிதா அம்மையார் காலத்தில் வந்து தான் வந்து 2001 6 பீரியடில் அந்த ஸ்டேடியத்தை வலுப்படுத்தினாங்க, ஃப்ளட் லைட்லாம் போட்டாங்க, நிறைய பயிற்சிகள் கொடுத்து பேஸ்கெட் பால் போட்டிகளுக்கு, எஸ்பெஷலாக பெண்களுக்கு நிறைய ஊக்குவிப்பு இந்த பேஸ்கெட் பால் போட்டியில் அதெல்லாம் கொடுத்தாங்க. அந்த மாதிரியான சூழ்நிலை வந்து இருந்தது. இதெல்லாம் எங்கே போச்சுன்னு 700 கோடி ரூபாய் எங்கே போச்சு? இவங்க சொல்கிறாங்க 200 கோடி ரூபாய் பட்ஜெட் ஒதுக்குவேன்னு சொன்னாங்க ஸ்போர்ட்ஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு. அது இல்லாமல் வந்து 10 மாவட்டங்களை தேர்ந்தெடுத்து 3 to 5 ஏக்கர் அதுக்கு வந்து 3 கோடி ரூபாய் அலாக்கேட் பண்ணி கொல்லிமலை ஹில்ஸு, கொடைக்கானல் இந்த மாதிரி பகுதிகளெலாம் நாங்கள் உருவாக்க போகிறோம், ட்ரெக்கிங் ஸ்போர்ட்ஸ் உருவாக்க போகிறோம் அப்படிலாம் சொல்லியிருக்காங்க. அந்த பணங்கள்லாம் அறிவிக்கப்பட்ட பட்ஜெட்டில் இவர் நம்மளுடைய ஃபினான்ஸ் மினிஸ்டராக இருக்கும்போது பழனிவேல் தியாகராஜன் ஐயா அவர்கள் வந்து பட்ஜெட் 2023 அசம்பிளியில் அறிவிச்சிருக்கிறார் ஸ்போர்ட்ஸ் சிட்டியை பற்றி. இது எங்கே போச்சு? சிஎம்டிஏல வரக்கூடிய ஸ்போர்ட்ஸ் சிட்டி எங்கே நடக்குது? அதுக்கான அடிக்கால் இவங்க வந்து கல்லை தூக்கி காமிச்சாங்க எய்ம்ஸுக்கு. இப்போ வந்து நம்ம வந்து கல்லை தூக்கி காமிக்க முடியுமா? இந்த ஸ்போர்ட்ஸ் சிட்டி எங்கே போச்சுன்று அப்படின்ற சூழ்நிலையில் இந்த ஆட்சி சென்று கொண்டு. இன்னொரு விஷயம், நீங்கள் சொன்னீங்க இல்லையா, நம்ம நம்மளுடைய முதல்வர் ஆர்வமாக இருக்காரு. அவர் தான், நான் சொல்லலை. இல்லை அவர் இருக்காருன்னா என்ன சொன்னா தெரியுமா? தம்பி, உதயநிதியுடைய பணிகளை பார்க்கிற போது விளையாட்டுத்துறைக்கே நான் வந்துடலாமா என்று நினைக்கிறேன். ஏனென்றால் அவருக்கு என்ன நினைக்கிறாருன்னா, ஏன்னா பலு அதிகமாயிடுச்சு, அவரால் தாங்க முடியல. உள்ள இருக்க கட்சி தொந்தரவுகள் அதிகம். இப்போ மறுபடியும் பொன்முடி வந்து உள்ள சேர்த்துக்கிட்டாங்க துணைத் தலைவராக, துணை பொதுச் செயலாளராக சேர்த்துக்கிட்டாங்க. இன்னும் பலு அதிகமாகும். அவருக்கு என்ன நினைக்கிறாருன்னா, இதுலேருந்து விடுவிச்சு நம்ம இந்த விளையாட்டுத்துறை எடுத்துக்கிட்டு நம்ம வந்து உதயநிதி ஸ்டாலின் அவர்களை முதலமைச்சர் கேண்டிடேட்டாக அறிவிச்சு நம்ம எஸ்கேப் ஆகிடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். அறிவிப்பு. அதாவது இன்னொரு விஷயம், ஏன் அதை கோடிட்டு காண்பிக்க வரும்னா, இவங்க சட்டசபையில் மக்கள் பிரச்சனையை பேசுறதை விட்டுட்டு எங்கள் தாத்தா வந்து நானும் என்னுடைய தகப்பனாரும் வந்து கிரிக்கெட் விளையாடுறத சிக்ஸர் அடித்ததை பற்றிலாம் அந்த கதையெல்லாம் அசம்பிளியில் பேசிக்கிட்டு இருக்காங்க சிறுபிள்ளைத்தனமாக. சரி, மக்கள் பிரச்சனையை பேசுறதுல. அது இல்லாமல் ஐபிஎல்ல டிக்கெட் கொடுக்கறது வந்து 5000 ரூபாய்க்கு போகுது. நீங்க தானே சிஎஸ்கே நடத்துறீங்க, ஹைதராபாத் நைட் ரைடர்ஸ் நடத்துறீங்க. ஒரு 750 ரூபாய் டிக்கெட்டை வந்து 5000 ரூபாய்க்கு விற்கிறீங்க. ஏன் குறைச்சி நீங்களே பண்ண வேண்டியதுன்னா அதெல்லாம் ஏன் செய்ய மாட்டீங்க? சொல்லியிருக்காரு ஒரு கல ஆய்வாளர் வந்து, திமுகவே 5 துண்டாக பிரியும் எலெக்ஷன் நேரத்தில் அப்படின்னு சொல்றாரு. பேசும்.